ஏண்டா கணக்கு, இந்த மாதிரி வண்டியில எல்லாம் போகணும்னா அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும்னு சொல்றாங்களே, அது உண்மையாடா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் பணம் காசு இருந்துச்சுன்னா யார் வேணால் எதை வேணால் வாங்கலாம், எதை வேணால் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஐயா யாருங்க, நீங்கள் 18 பட்டிக்கு நாட்டாமல் இல்லைங்களா? உங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதாரணங்க. கேவலம் 2.5 கோடி தானே. ரொம்ப சரியா சொன்னடா கணக்கு நீ. அப்புறம் கணக்கு, அந்த தோட்டத்து பக்கம் அடிக்கடி போயிட்டு வர்றியாம்ல, என்ன சங்கதி? ஐயா அங்கே கொஞ்சம் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேயா, அதை பார்க்குறதுக்கு அப்பப்போ போயிட்டு வருவேன், வேற ஒன்றும் இல்லைங்க. ஆட முட்டாப்பையா கணக்கே, அங்க மல்லிகைப்பூவை பார்க்க போறியா இல்ல அங்க இருக்கிற மல்லியாவை பார்க்க போறியா? யாருக்கு தெரியும்? ஒரு நாள் நாயே நீ புடி போடுவடா கணக்கு. உன் கேஸுக்கு நான் தான் தீர்ப்பு சொல்லணும், அதை மறந்துடாத, மனசுல வச்சுக்கோ. சரி சரி, பேசிக்கிட்டு வந்ததுல நேரம் போனதே தெரியல. வீடு வந்துருச்சு, நான் இறங்குறேன். நீ போய் காரை வண்டி நல்லா வாஷ் பண்ணி கொல்லையில விட்டுரு, சரியா? அப்புறம் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்யா. சரி கணக்கு, சொன்ன மாதிரி போய் வண்டிய நல்லா வாஷ் பண்ணி கொல்லையில விட்டுரு. சரி ஐயா, நான் கிளம்புறேன். புழுக்கப்பட்டியோட பஞ்சாயத்து தலைவர் கால் பண்ணி கூப்பிடுறாரு, போயிட்டு வந்துடுறேன். நடுலவன இந்த அப்பா வந்துட்டாரு. நான் சாப்பாடை போட்டு வச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். சொத்து பிரச்சனையை பத்தி பேசிடலாம். சரிம்மா, நான் போயிட்டு ரூம்ல இருக்கேன். எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க 2 பேரும் பேசுங்க. ஏனுங்க மாமா, கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்ன ஒரு சத்தமா இருக்கு? ஏம்மா ஏம்மா, என் பொண்டாட்டி சமைச்சா ஊரே மணக்குதுமா. ஆமா மாமா, உங்களுக்கு பிடிக்கும் வேணும். ஆத்துல பிடிச்ச மீன், ஐர மீன் குழம்பு, ஆமை குஞ்சு எல்லாமே பொரிச்சு வச்சிருக்கேன் மாமா. அட அட அட, என் பொண்டாட்டி இன்னைக்கு பின்றாடா. அடே சரி, எல்லாம் இருக்கட்டும். எங்க நடுவில் உள்ளவனையும் நடுவில் என் பொண்டாட்டியவும் காணா, எங்க போனாங்க? அவதான் மாமா அப்பையில இருந்து தொங்கி போயே கிடக்கா. என்னன்னு நீங்களே கூப்பிட்டு கேளுங்க. அடி நடுவுல உள்ளவள, இங்க வாடி, உன் மாமன் கூப்பிடுறாரு. என்னம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்போ ஒரு மாதிரியா இருக்க? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல மாமா. சொத்தை இப்பவே 2ஆ பிரிங்க. வாடி என் வேண்டாமவளே, என்னடி புளிக்கு பிறந்தது பூனையா இருக்குமோன்னு பார்த்தேன். எங்க உன் புருஷன் ரூமுக்குள்ள குஞ்சு பொறிச்சுக்கிட்டு இருக்கானா? அந்த நாயை இங்க வர சொல்லு முத. இந்தா உன் அப்பன் உனக்கு கட்டி கொடுக்கும் போது எத்தனை பவனம் அப்படி போட்டு கிழிச்சு புட்டான் ஒரே கிளியா. சாராயத்தை வாங்கி கொடுத்து என்னை ஏமாத்தியாடி உன்னை கட்டி கொடுத்தான். ஒருங்கா மரியாதையா இந்த வீட்டுல இருக்கிறதுனா இரு, இல்லையா உன் புருஷனை கூட்டிக்கிட்டு பெட்டி படுக்கை எடுத்துட்டு இப்பே வீட்டை விட்டு வெளியே போ. என்னன்னு நீ முடிவு பண்ணிக்க. ஊர்ல உள்ளாத பொல்லா நாயத்தை பேசிட்டா. நாயத்தை இங்க ஊர்ல நடக்காததையா கேக்குறாங்க. இந்த ஈர வெங்காயத்தெல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்காதடி, சொல்றத கேளு. இங்க இருக்கிறதுனா ஒழுங்கா இரு. குடும்பத்தை கலைக்கிறது, சொத்தை பிரிக்கிறதுன்னு ஏதாவது உன் ஆத்தாளோட சேர்ந்து திட்டத்தை போட்ட எனக்கு தெரியும்டி. நீ உன் ஆத்தா கூட போன் பேசலையே, இந்த மாதிரிதான் ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணுவேன்னு. ஆமா ஆமா, திருட்டுத்தனம் பண்ணி கோட்டைய கலைக்க போறாரு. கோட்டைய இந்த இடத்த காலி பண்ணிடி நீ முத. எங்க அவ முனியம்மா மாமே மக அண்ணே மக அப்படின்னு சொல்லி கட்டி இப்ப குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஆத்தாளும் மகளும் சேர்ந்து பிளான போடுறாளுங்க. பிளான இந்த ஊர்ல உள்ள பிரச்சனையெல்லாம் நாட்டாமையா நான் தீர்த்து வைக்கிறேன். என் பிரச்சனையை தீக்கிறதுக்கு இங்க யாரும் இல்ல. ஐயா நாரையா, நீதாயா என் குடும்பத்தை காப்பாத்தணும். ஏ முனியம்மா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அடிய முனியம்மா, நாளைக்கு கும்பாணி வீட்டு விசேஷத்துக்கு போகணும். அவங்க மயனுக்கு கல்யாணமா, கடைசி மயனுக்கு. அதனால நான் கிளம்பணும். புழுக்கப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் போக முடியல, சாணிப்பட்டி சார்பா நீங்க போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னாரு. சரியா? என்னோட துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வைடி பெண்ணமாவள. சரி மக்களே, நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. பின்னாடி தெரிகிறது நம்ம சேனலு, அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கும்பாவணி வீட்டு விசேஷம் முடிஞ்சோடனே நான் உங்களை பாக்குறேன். சரியா?